ஏம்மா பார்த்து கவனமா வா. இங்க தண்ணி ரொம்ப ஓட்டம் அதிகமா இருக்கு பத்துக்க. காலை கொஞ்சம் அழுத்தி கீழே ஊனி வாங்க. சரியா? வேற இழுத்துட்டு போச்சுன்னா வேற ஒருத்தரையும் பிடிக்க ஆகாது. எப்பா பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா கையை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படி கையை பிடிச்சிக்கிட்டே வாங்க. அப்பதான் ஒருத்தரையும் இழுத்துட்டு போகாது தண்ணி. பிள்ளைகள ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கையை பிடிச்சுக்கிடுங்க. அப்படியே போங்க. கால் வேற இழுக்குது தண்ணி. நாங்களாம் பிடிச்சிருக்கோம், நீங்க ஒழுங்கா பிடிச்சிக்கிட்டு வாங்க. சோனி கையை நல்லா பிடிச்சிக்க. பூமாரியையும் உன் கையை நல்லா பிடிச்சிக்கிட சொல்லு. பூமாரி கையை நல்லா சிக்கரா பிடிச்சிக்கவே. பூமாரி இப்ப இந்த தண்ணிக்குள்ள முதல்ல வரணுமா? எப்படி இருக்கும்? செருப்பு பிஞ்சிருல நாயே. சும்மா இப்படி வாயை வச்சுக்கிட்டு இருக்காத சொல்லிட்டே அம்மா. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படி நம்ம கழுவி ஊத்திட்டு போறா? அச்சே அப்படிதான். கையை கவனமா பிடிச்சிட்டு வாங்க. என்ன கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். ஐயே எனக்கு உயிரே இல்லை. கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது எனக்கு குளிரு. என் கோழியெல்லாம் என்ன இருக்குமோ எதா இருக்குமோன்னு மனசு படபடங்குது. ஆச்சே எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிடலாம். இன்னைக்கு இருட்ட போகுது. இன்னும் மழையும் நின்ன பாடில்ல. இந்த வெள்ளமும் ஊருக்குள்ள வந்து போய் கிடக்கு. இதுக்கே என்ன பண்ணன்னு தெரியாம உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அலையும். கோழி கதையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கிடலாம். இப்ப போங்க. மனுஷனே இங்க பொழைப்பானா சாவானான்ற மாதிரி இருக்கு. இந்த நிலைமையில கோழியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு நடக்கு இந்த கிழவி. மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே. மனமென்று நினையுதே. இது என்ன காதலா சாதலா? இல்ல என்னடா வழிய விடுலா. லுடுக் பாண்டி என்ஜாய் பண்ணேன். இந்த ரணகலத்துல என்னத்தை என்ஜாய் பண்ண சொல்லியா என்னைய? துன்பம் வரும் வேலையிலையும் சிரிங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்ம இந்த கஷ்டத்துலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும். ஐயோ இந்த பைத்தியக்காரியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? மேன் லுடுக் பாண்டி சிரி மேன். சிரிச்சுட்டே போதுமா? குட். இந்த மாதிரி அழகா ஒரு பாட்டு பாடு மேன். இப்ப நான் பாடுனேன்ல அதே மாதிரி நீ அதுக்கு அடுத்த லைன் நீ பாடு பார்க்கலாம். ஏதோ அறிகுறி சொறி நீ அந்த பட்டா? ஆமா மேன் அந்த பாட்டு தான் பாடு. பழகிய காலங்கள் என் பார்வையில் தெரியுதே. பாதைகள் நழுவுதே. இது ஏனோ ஏனோ. இப்ப எனக்கு ஒண்ணுக்கு வேறு அறிகுறி என் உடம்பினில் தெரியுது. அது ஏனோ ஏனோ. ஷீ லொடுக்கு பாண்டி. ஷீ பேட் மேன் நீ. தண்ணியோட தனியா போயிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வெளியே தெரியாது விடு. ஷீ டட்டி பாய். இப்ப நான் போன தண்ணி எல்லாம் ஆனா அந்த பக்கம் உன் பக்கம் தான் வந்திருக்கோம். அங்க போய் நிக்க வேறு. சரி சரி நல்லா என்ஜாய் பண்ணு. ஹே லொடுக்கு பாண்டி இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் உன்கிட்ட நான் ரொமான்டிக்கா நடந்துக்கலாம்னு பார்த்தா நீ என்ன கலீஜியா நடந்துக்கிற? போ மேன் நான் வேற பக்கம் போறேன். நீ வேற பக்கம் போ. சரி சரி நீ அந்த பக்கம் ஆத்தோட போ. நான் அந்த பக்கம் எப்படின்னா நீச்சல் அடிச்சு கரையை கடந்து யாரையாவது ஒரு நல்ல ஃபிகரா உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறேன். ஹே லொடுக்கு பாண்டி என்ன ஆத்தோட அனுப்பிட்டு நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் நினைச்சியா? உன்னை விட மாட்டேன் மேன். இப்பவே மம்மிக்கு கால் பண்ணி சொன்னேன்னு வைங்க. அலைக்கா உன்னை தூக்கிட்டு போய் சென்னையில மெரினா பீச்ல போட்டு முக்கு முக்குன்னு முக்கிடுவாங்க. வேண்டாம் தாயி வா. உன்னை பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்க்கேன். அது அந்த பயம் இருக்கட்டும். யாரு இவ பிரியாணிய தூக்கி போறாளே. புள்ள போல தோலு மேல பிரியாணிய தூக்கி போறாளே. கண்ணு ரெண்டு போதல கை காலு ஓடல. பெரிய பொண்ணு வீடதான் தேடிக்கிட்டு பிரியாணிய சுமந்துக்கிட்டு போறேனே. யாரும் நமக்கு இந்த மாதிரி பாட்டு பாட வர மாட்டாங்க. நம்மளே நமக்கு பாடிக்கிட்டாதான் உண்டு. ஜெய் மகிழ்மதி. எல்லாம் கிறுக்கி உமா என்ன இவளுக்கு காதா கேட்கல? காது கேட்காத மாதிரி போய்கிட்டு இருக்கா. எல்லாம் குந்தாணி யார் அது என்னை கூப்பிட்டது? எல்லாம் பெரிய பொண்ணு. உமான்னு கூப்பிட்டது உனக்கு காது கேட்கல. குந்தாணின்னு கூப்பிட்ட உடனே உனக்கு காது கேட்டுருச்சோ? இல்லைண்ணா யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பி பார்த்தேன். நீனு நினைக்கல. உன் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நீ எங்க இருந்து வரா? உங்க வீட்டுக்காரர் வெளில வரேன்னு சொன்ன உடனே எங்க வீட்டுல இருந்து அவ்வளோ வரம் கிளம்பி நாங்கள் புது வீட்டுக்கு மாடி வீடெல்லாம் கட்டியிருக்கோம்ல அங்கே போய் உட்காந்துக்கிட்டோம். இப்போதான் திடீர்னு வெளியே எட்டி பார்க்கேன். தண்ணி வீடு கேட்டெல்லாம் முங்கி போய் கிடக்கு. அதை பார்த்தப்புறம் தான் ஐயோ லட்சுமி அக்கா சரசக்கா உமாலாம் என்ன ஆனாவன்னு தெரியலையே. சரி ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமேன்னு வந்தேன். அங்கே பார்த்தோன்னா லட்சுமி அக்கா வீடு சரசக்கா வீடெல்லாம் முங்கி போய் கிடக்கு. ஆளே காணோம். அங்கே கூப்பிட்டு பார்த்தேன் சத்தமும் இல்லை. எனக்கே அங்கே கழுத்தளவுக்கு தண்ணி இருந்துச்சு. அந்தால தான் சரி ஒன்னையாவது போய் பார்ப்போம். நீயாவது உயிரோட இருக்கியா இல்லை நீயும் செத்துட்டியா என்னன்னு தெரியலையேன்னு தான் பார்க்க வந்தேன். இங்கே பார்த்தா நீ பிரியாணி அண்டாவோட போய்கிட்டு இருக்கா. ஐய பெரிய பொண்ணு அந்த கூத்தை ஏன் கேட்கா? எங்க வீட்டுக்காரர் என்னைய நட்டாத்துல விட்டுட்டு அவர் பாட்டுக்காய் அம்மையை கூட்டுட்டு போயிட்டாரு. எந்த அளவு போனாரோ தெரியல. என் கூட என் தம்பி பொண்டாட்டியே வந்துச்சுவேன். அதுவை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மலைக்குள்ள எந்த எந்த சந்துக்குள்ள போச்சுவளோ தெரியல. அதுவளையும் காணும். சரி ஏதோ ஒரு வழியா உன் வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடலான்னு தான் வந்துகிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டுக்காரா? அவரு அவைய அம்மையை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே வந்தார். பார்த்தேன். அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி விட்ருக்கேன். புது வீட்டுக்கு போங்கன்னு. அதெல்லாம் அங்கே கூப்பிட்டு போயிருக்காவா அம்மாவை. அப்படியா? அப்போ அவர் சேஃபாக கொண்டு சேர்த்துருப்பாரு அம்மைய. சரி அப்போ வாரியா நம்ம ரெண்டு போவோம். அப்போனா உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் அதுவே வீடு வந்து சேராதுவே. ஆத்தோட ஆறா போய் சேரட்டும்.
என்னலா இப்படி சொல்லிட்டா? வேற என்ன, கூட வந்தனா கூட ஒழுங்கா வரணும். பொன்னி நதி பாக்கு நாம ஈ மாதிரின்னு பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு வந்தேன்னா வேற அப்படிதான் இருக்கும். எங்கேயாவது இழிச்சுக்கிட்டு போயிருப்பாவ வருவாவ. இப்படி மழை அடித்தாள் நான் எப்படி குடை பிடிப்பேன், இப்படி அலை அடித்தாள் நான் எப்படி காதலிப்பேன். பாட்டியா பெரிய பொண்ணு இதுவல, இந்த ரணகலத்திலையும் இதுவளுக்கு கிளு கிளுப்பு கேட்குது பேரு. அவன் அவன் தண்ணியில் அந்தாலே இந்தாலே ஓடிக்கிட்டு தெரியான் எந்த பக்கம் போய் சேர எங்கே போவன்னு. இதுகளுக்கு இந்த மழைக்குள்ளே ஆட்டம். என்ன கொஞ்ச நேரத்தில் இருட்டிரும். பாம்பு பூரா பூச்சி எல்லாம் ஃபேண்டுக்குள்ளே பூரா போகுது. இதுவை வீடு வந்து சேரணும்னு நினைக்க முண்டங்குதுவே. இப்படி கண் இமைத்தால் நான் எப்படி உன்னை ரசிப்பேன், இப்படி நீ சிரித்தால் நான் எப்படி உயிர் பிழைப்பேன். இப்படி சிரிச்சா எப்படி நீ உயிரோட இருப்ப? அதுக்கப்புறம் பழைக்க மாட்டியே நீ. இந்த சிரிப்பை பார்த்துட்டு இவன் எப்படிதான் உயிரோட இருக்கானோ. செத்துருங்க, அப்படியே 2 பேரும் செத்துருங்க. ஏன் உயிரோட இருக்கிய? இப்படி வந்து மலையில நின்று பாட்டணும்னு அவசியம் இருக்காக்கும். ஓஹோ 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 ஓஹோ. நம்ம சொல்லியது ஏதாவது இதுவே காதுல உள்ளதா பேரு பெரிய பொண்ணு? உமா, இதுவளுக்கு நம்ம பேசுனா காதில் விழாது. இதுவை பாட்டு பாடிய மாதிரி நம்மளும் பாடுனாதான் ஒருவேளை காதில் விழுமோ என்னமோ. நீயும் பாட்டு பாடி வழி கேளு. இந்த வழியா போறதுக்கு இதுவகிட்ட வழி வேற கேட்கணுமாக்கும். அதெல்லாம் தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போக வேண்டியதுதான் நம்ம. சரி, ஒருக்கா கேட்டு பாரா, வழி விடுதுவலான்னு பார்ப்போம். இப்படி இப்படியே வழி மறித்தால் எப்படி எப்படி நாங்கள் நடந்திடுவோம், இப்படி இப்படியே முகம் சிவந்தால் எப்படி எப்படி நான் முத்தமிடுவேன். எம்மா எனக்கு ஒன்றும் முத்தம் வேண்டாம்மா. அந்த முத்தத்தை புருஷனுக்கே நீ கொண்டு போய் கொடு. எனக்கு இப்போ வழியை விடு, அது போதும். இப்படி இப்படியே தடை விதித்தால் எப்படி எப்படி நான் நொறுங்கிடுவேன். ஐயே பெரிய பொண்ணு, இவகிட்ட இருந்து என்னைய காப்பாத்து. அண்ணியன்டி பயந்துட்டீங்களா? சும்மா உங்களை சும்மா வேறு பேத்தி பார்த்தோம், நல்லா ஜாலியா இருந்தது. எம்மா சிரிக்காதம்மா, பயமா இருக்கு. டார்லிங், உமாவை பயமுறுத்தாதவா, போலாம். போய் தொலைங்க சனியன்களா. எப்படிதான் இதுவளை வச்சு சமாளிக்க போறியோ தெரியல. எனக்கும் அதான் தெரியல பெரிய பொண்ணு. காலையில விடிஞ்சதும் தண்ணி வத்துதோ வத்தலையோ அந்த ஆளை பிடிச்சி ஒரு போட்டுக்கிட்டு பிடிச்சாவது இதுவெல்லாம் ஊருக்கு அனுப்பி விட்டுறணும். இது எங்கெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரே ரொமான்ஸா தான் இருக்கு. சின்னஞ்சிறுசுங்க அப்படிதான் இருக்கும், கண்டுக்காதலா. இவனுக்கு அப்பவே கல்யாணம் ஆயிருந்தா அவ பிள்ளையே 10வது படிக்கும். லட்சுமி, அதான் வெளில வரப்போகுதுன்னு உங்களுக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல. அப்படின்னா நீங்க முன்னாடியே முன்னேற்பாடு வந்திருக்கலாம்ல. ஆமாக்கா, உமா வீட்டுக்காரர் சொன்னாரு. இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ தூரம் வரணும்னு தெரியாதுல்ல. அதனால பொருளை மட்டும் என்னென்ன தேவையான பொருள், முக்கியமான பொருளோ பேப்பர்களோ எல்லாத்தையும் பத்திரப்படுத்தணும். ஆனால் வீட்டை விட்டு வரணும்னு தோணலை பார்த்துக்கிடுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் விஷயம் தெரியாது. எங்களுக்கே வேற யார் மூலமாக சொல்லி தான் எங்களுக்கே விஷயம் தெரியும். இல்லாட்டின்னா யாருக்காவது இன்ஃபர்மேஷனை ஊருக்கு சொல்லியிருந்துருக்கலாம். தலைவர் சார்பா இப்படி சொன்னாவ, பஞ்சாயத்து சார்பான்னு. நமக்கு எதுவுமே சொல்ல முடியல. எல்லாமே வேக வேகமாக நடந்து போச்சு. ஏன்னா மழை அப்படி பெஞ்சிக்கிட்டு கிடக்கு பத்தியா. ராத்திரி இருட்டி போச்சு, இன்னும் இந்த மழை நிற்கலை. கரண்ட் வேற இல்லை. நமக்கு எந்த விஷயமும் தெரிய மாட்டேங்குது. எனக்கே என்ன பண்ணன்னு தெரியல. சரிக்கா, இப்போ அண்ணனை எங்கே? நீங்கள் மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கு வீட்டில். தண்ணியில் மாட்டினலாம் ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணும் பற்றியில. அதெல்லாம் அவ்வளோ வரையும் இந்த சர்ச் இருக்கு பற்றியில. அங்கே கிறிஸ்மஸ் வேலைப்பாடெல்லாம் நடந்துச்சு. அங்கே தான் கேட்டு அவ்வளோ வரையும் தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போயிருக்காரு. பிறவிகளுக்கு சாப்பாடு கீப்பாடெல்லாம் வேணும் பற்றியில. அதெல்லாம் சரி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காவ. அப்படியா? உங்கள் மருமவ உங்கள் பையன்லாம்? என் மோவன் ஐயா அப்பா கூட போயிட்டான். இந்த என் மருமவ மட்டும் அங்கே பிள்ளைகளோட உறக்க கட்டிக்கிட்டு இருக்கா. உமா மோவனும் கிடந்தா, இந்த என் பியாத்தியும் கிடந்தா. 2 பேரும் இந்த மலைக்கு எங்கேயும் ஓட விடாமல் பிடிச்சி வச்சிருந்தேன் பற்றியில. உடனே இதுகளுக்கு கோவம் வந்துருச்சு. அழுதுகிட்டே கிடந்து வெளியே விடுங்க, மலையில் நனைய விடுங்கன்னு. அதெல்லாம் நனைய விட விடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி போட்டு கொஞ்ச நேரம் வலை காட்டிக்கிட்டு இருந்தா. அப்புறம் 2ம் தூங்குதுவோ போல இருக்கு. அதெல்லாம் 2ஐயும் தூங்க வச்சுக்கிட்டு இருந்தா. ஆமாம், அந்த உமா நான் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு பிரியாணி எண்டாவோட போய்கிட்டு இருந்தா. அப்படியா? கடைசியில் நம்ம அந்த பிரியாணியை ஒரு வாய் கூட வாயில் கூட வைக்கல. மழை வருது வெள்ளம் வருதுன்னா தான் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடணும். இன்னும் மழை நின்ன பாடு இல்லை. காலையில் விடிஞ்சலாவது மழை நிற்குமான்னு பார்க்கணும்க்கோ. பிள்ளைகளுக்கு வேற பள்ளிக்கூடம் இருக்குது, பரீட்சை இருக்குது. என்ன நடக்குமோ தெரியல. இப்போ உங்களெல்லாம் பார்த்த பிறகுதான்ப எனக்கெல்லாம் நிம்மதியாக இருக்குது. எனக்கெல்லாம் எரிச்சலாக வந்து போச்சு. கரண்ட் இல்லையா, வெறுத்து போச்சு வீட்டுக்குள்ளே இருந்து. ஐயா அப்படியா? எனக்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்தது. எங்கள் வீட்டு முத்தத்தில் நான் கப்பல்லாம் விட்டேனே. அதுக்கு தான் அம்மா கிட்ட வாங்கினிய நல்ல நாள் கிளி. அம்மா திட்டினா நாங்கள் என்ன பயந்துருவோமா என்ன? நான் கப்பல் விட்டேன், கத்தி கப்பல் விட்டேன். என்ன ஜாலியாக இருந்து தெரியுமா? நல்லா ஜாலியாக விட்டுட்டு இருந்தேன். நீ தான் போன நோண்டிக்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆத்துக்குள்ள வெளில வரும்போது நான் அங்கதான் இருந்தேன்.
இல்ல அப்ப உனக்கு பயமா இல்லையா? அட நான் எதுக்கு பயப்பட போறேன்? வெள்ளெல்லாம் நமக்கு சும்மா ஜிஜிபி. இல்ல நாயே வெள்ள வரப்போதுன்னு தெரிஞ்சா வீட்ல சொல்லிருக்க வேண்டியதானே முன்னாடியே. ஆமா அதான் நான் சொல்லிருக்கலாம்ல. வெள்ள வரணும் தெரியும், ஆனா ஊருக்குள்ள வரணும் தெரியாதுல்ல. சரி ஏதோ 2-3 தோட்டம் தாண்டி வரும்னு நினைச்சேன். கடைசில பார்த்தேன்னா வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. நாங்க போய் பார்க்கும்போது இந்த வெச்சு விளையாடுற தோட்டம் இருக்குல்ல, அங்க வரைக்கும் தான் வரும் எப்பயும். அந்த அளவுக்கு தானே வந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்தோம். கடைசில பார்த்தேன்னா வீட்டுக்கே வந்துருச்சு. எனக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. எப்படியோ பள்ளிக்கூடலாம் நாளைக்கு லீவ் விட்டுருவாவ, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் எப்படா கரண்ட் வரும் பார்க்கலான்னு இருக்கேன். நியூஸ்ல லீவுன்னு சொல்லியதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சின்ன பொண்ணு, அதுக்கு எதுக்கு கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அதான் நம்ம கிட்ட ஃபோன் இருக்குல, ஃபோன்லயே பார்த்துட்டு போலாமே. இருங்க நியூஸ்ல லீவ் போட்டுருக்கானான்னு பாப்போம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்ட நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சொல்லியாச்சு. ஜாலி ஜாலி. லூசு கிறுக்குவள ஆடுறத முத நிப்பாட்டுங்க. இப்ப சந்தியா ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணனும். இப்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். அப்ப எக்ஸாம்னு ஒன்னு இருக்கு, அதை எப்ப வைப்பாவே? அத லேட்டா வைப்பாவே. எப்ப லேட்டா வச்சாலும் நம்ம தானே எழுதணும். அத எக்ஸாம் வைக்கும் போதே எழுதிட்டா கூட பிரச்சனை இல்ல. வேற எக்ஸாம் லீவ் எல்லாம் முடிஞ்சு வச்சாங்கன்னா செம கடுப்பா இருக்கும் தெரியுமா? வீட்ல படிக்காம இருந்தாலும் வீட்ல திட்டு வாங்கணும், எக்ஸாமும் எழுதணும். ரெண்டையும் லீவை என்ஜாய் பண்ண முடியாம கஷ்டப்படணும். பட் இப்போ எக்ஸாம் எழுதாம தப்பிக்கலாம்ல, அது நல்ல ஜாலி தானே. மழை இப்படியே பெஞ்சிக்கிட்டு இருக்கணும், நீ ஒரு வரைக்கும் எப்படி இருக்கும்? அப்புறம் நீ இருக்கவே மாட்டல, வெள்ளத்துல முழுகி செத்து இருப்ப. இப்படியே மழை பெஞ்சி மொத்த பரீட்சையும் கேன்சல் ஆயிருணுமா? எப்படி இருக்கும்? நல்ல ஜாலியா இருக்கும் சின்ன பொண்ணு. ஆமாப்பா ஜோனி, ஐயோ லீவுன்னு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. வாங்க நம்ம அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்லலாம். ஆமா ஆமா ஓடியாங்க, சீக்கிரமா போய் சொல்லிடுவோம். இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தெல்லாம் முறையே போய் சொல்லிடணும். அப்பதான் படிங்க நம்மள தொல்லை பண்ண மாட்டாவே. சந்தியா இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கு, பரீட்சையில இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குவே. ஐயோ எனக்கெல்லாம் பயமா இருக்குவே. ஒன்றும் பண்ண முடியாது பூமாரி, வா. மழைலாம் நின்னாதான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம், அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். வா எம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னெல்லாம் சின்ன பொண்ணு? எம்மா நாளைக்கு எங்களுக்கு பள்ளிக்கூடம்லாம் லீவு. ஆமாம்மா, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவுன்னு சொல்லிட்டான். யாரெல்லாம் சொன்னா உங்களுக்கு? எம்மா நாங்க நியூஸ்ல தான் பார்த்தோம். ஆமா, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவுன்னு போட்டிருந்தது, இப்பதான் பார்த்தோம். ஏன்னா கரண்ட் இல்லையே, வேற எப்படி பாத்திய? டிவி ஒண்ணும் ஓடல. உங்களுக்கு எப்படில அதுக்குள்ள விஷயம் தெரியும்? அத நாங்க போன் வச்சிருக்கோம்ல, போன்ல தான் பார்த்தோம். இல்ல சதீஷ் உண்மையாவா? ஆமாம்மா உண்மையாதான். அப்பனா நல்லதா போச்சு. இந்த பிள்ளைகள என்ன நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப என்ன ஏதுன்னு நினைச்சேன். சரி வீட்டுல கடந்துட்டு போட்டோம். வீடு பூரா தண்ணியா இருக்கு. தண்ணி கிண்ணிலாம் வடிஞ்சாதான் ஏதாவது பண்ணி இந்த பிள்ளைகள பள்ளிக்கூடம் காலேஜுகளுக்கு அனுப்ப முடியும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி கிண்டி பசு கிசு ஒரு இடமும் போக முடியாது. ரோடெல்லாம் அவ்வளோ தண்ணியா இருக்கு. ஆமாக்கா, இப்போ ராத்திரி சாப்பாட்டுக்கே இதுவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. லட்சுமி சரசு, நீங்களும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இந்த எங்க வீட்டுக்காரு வரும்போது கொண்டு வரேன்னு சொன்னாரு. அங்க சர்ச்சில் தங்கியிருக்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்கல்ல, அதுல நம்மளுக்கும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னாரு. அப்படியே பத்திராளியக்கா, நான் இனிமேதான் உங்ககிட்ட வீட்டில் ஏதாவது சமைக்க முடியுமா என்னன்னு கேட்கலாம், இல்லைன்னா சமைக்கலான்னு பார்த்தேன். வேண்டாம் லட்சுமி, இப்போதைக்கு நம்ம சாப்பாடுன்னு செஞ்சுட்டு கிடக்கிறதுக்கு கரண்ட் ஒன்றும் இல்லை பத்தியா, சமைக்கிறது கஷ்டம் பத்துக்க. எங்க வீட்டுக்காரர் கொண்டு வருவாரே, சாப்பிடலாம். சரிக்கோ. எங்க மாமனார் மாமியார் உங்க வீட்டுக்காரர் அவ்வளோ அங்கே ஒன்றா உட்கார்ந்து கதை பேச போயிட்டாவளோ? ஆமா சரசு, அவியெல்லாம் ஒரு பெட்ரூம்ல இருக்காவ. குளிருதுன்னாவே அதில் வயசானவியெல்லாம் 2 பெட்ஷீட் எடுத்து கொடுத்து அங்கே இருங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால உங்க வீட்டுக்காரவெல்லாம் அங்கதான் இருக்காவ 2 பேரும். சரிக்கோ, இருக்கட்டும். இப்ப வாங்க நம்ம ஏதாவது கேம் விளையாடலாம். இந்த பிள்ளைகளுக்கு எங்கன்னா கொஞ்சமாவது கஷ்டம் இருக்கா பாருங்கக்கா. அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு திரியுது விளையாட்டு புத்தியில. இப்போதைக்கு கொஞ்ச நேரம் நம்ம உயிர் எடுக்காம இருந்தாலே போதும். எனக்கெல்லாம் தலைலாம் கிருன்னு சுத்துது. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. வீட்டுக்குள்ளெல்லாம் இப்படி தண்ணி வந்து போச்சேன்னு சொல்லி அதை நினைச்சு மூச்சு முட்டா இருக்கு. இதுவளுக்கு என்ன, இது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கோம். இதுவளுக்கு என்ன கவலை இருக்கு? ஆமாக்கா, அதுவும் சரிதான். லட்சுமி, என் கோழியெல்லாம் போச்சு லட்சுமி. ஆச்சே, இங்க இருக்க நிலைமை தெரியாம நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்க ஆச்சே. அவன் மனுஷனே உயிரோட இருப்பானா இல்லையான்னு தெரியல. நீங்க உங்க கோழியை வச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. வருத்தப்படாதீங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம் நாளைக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. நானே உங்களுக்கு ஒரு 10-15 கோழி வாங்கி தரேன். ஆனா இப்ப இந்த கோழியெல்லாம் செத்து போயிருக்கும்ல. என்னதான் எத்தனை கோழி வாங்கினாலும் இந்த கோழியோட உயிர் மதிப்பு இல்லையா?
அச்சே புரியுது அச்சே, ஆனா எல்லாரையும் நினைச்சு பாருங்க அச்சே. இங்க பாருங்க அச்சே, கோழி எல்லாம் பத்திரமா தான் இருக்கும். எங்கேயாவது பறன் மேல இல்ல கூரை மேல ஏறி நின்னாவது தப்பிச்சுக்கிடும். காலையில விடிஞ்சுதான் போய் பார்ப்போம். என்ன எதுவும் வருத்தப்படாதீங்க. வாங்க வந்து தூங்குறீங்களா? வாங்க, உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் தரேன். நல்லா போத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, எல்லாம் சரியாயிரும். சரி பத்ராளி. பாத்தியில என் மருமவளை, உங்க வீட்டுக்கு தான் உங்க மருமவளை தேடி வாரேன்னா இன்னும் தான் வாரா. நீங்களே வந்தாச்சு, என் மருமவளையும் காணும், உங்க மருமவளையும் காணும். இந்த மழைக்குள்ளையும் எந்த அளவு போய் தொலைஞ்சாலும் தெரியல. அது அந்த வெள்ளத்துக்குள்ள. சும்மா இரு காயத்ரி, என் மருமவுல குறை சொல்லாத. அவன் யாரையாவது இந்த வெள்ளத்துல காப்பாத்த கூட போயிருப்பா. சும்மா தெரியாம நீயா பேசாத எதுவும். ஆமா, நீர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உடனே உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருவியாரு. நீர் பாத்தியரோ, அவ காப்பாத்த தான் போனான்னு. அவன் எங்கன்னு உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளோ மலையில. பிள்ளைகள் எல்லாம் பசியில அந்த ஆள தூங்கிருச்சுவ. இருட்ட போகுது, இன்னுமா அவ காப்பாத்திக்கிட்டு இருக்கா? அவ கொஞ்சம் வளர்த்தியா இருக்கிறதுனால யாருனாலும் காப்பாத்தலாம் ஈஸியா. தண்ணிக்குள்ள மாட்டினையில கூட காப்பாத்தி எங்கேயாவது சேர்த்துக்கிட்டு இருப்பா. நீ பாட்டுக்கு சும்மா வாய்க்கு வந்ததை பேசாத. இப்ப என்ன உனக்கு பசிக்கியா செய்யுது? பிள்ளைகள் தான் அதான் தூங்கிட்டு இல்ல, அப்புறம் என்ன? கொஞ்ச நேரம் சும்மா இரு. மனசின் கோவத்தை கலராது. ஏற்கனவே மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கு, மழை நின்ன பாடும் இல்ல. இப்படி மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா நானும் என்ன ஆகுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கரண்ட் வேற இல்ல. மருமகளுக்கு வேற என்னாச்சோ ஏதாச்சோ, இன்னும் அவ வந்து சேரலையேன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அவெல்லாம் சுனாமியே வந்தாலும் தப்பிச்சிருவா. அவளை நினைச்சா நீர் ஒன்றும் பயப்படாதியும். கடை வச்சிருக்கேன்னா ரொம்ப பாதிக்கப்பட போறவ சேகரு. இந்த தண்ணி எல்லாம் மொத்தமா கடக்குள்ள போச்சுன்னு வையி, அவ்வளவும் அவுட்டு. ஆமா பத்திலண்ணே, நினைக்கே கஷ்டமா இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சப்புறம் தான் தெரியும் கடையில எவ்வளவு சேதாரம் இருக்கு என்ன ஏதுன்னு. லொடுக்கு பாட்டி, இங்க பாருங்க, நிறைய அனாதைகள் நமக்கு முன்னாடி இங்க தங்கி இருக்காங்க. எவ்வளவு எங்களோட பார்த்து அனாதைங்குது. ஐயோ, இந்த குதிரை வாழு வம்ப வலை கொடுத்து வாங்கியால. ஏ கிளவி, உன்னையே தான் சொன்னேன். எல்லாரும் அனாதை தானே, இங்க வந்து தானே தங்கி இருக்கீங்க முகம் மாதிரி. மம்மி வலிக்குது. எல்லாம் நாங்கள் வந்து வீட்டோட ஓனர்லாம் எங்களோட பார்த்து அனாதைன்னு சொல்லியா? ஐயோ வலிக்குது நெட்ட ஆண்டி, விடுங்க. குடுமி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அது எங்க மாமியார் கிழவி. மாமியார் கிழவிட்ட வம்பு வச்சுக்கிட்டேன்னா வாயை கிழிச்சு தச்சுப்படும் சொல்லிட்டேன். அம்மா, இது எங்களோட வீடு தான். நீ சரி மழக்கு இங்கே தங்கிட்டு போட்டிருந்தா உடனே கூப்பிட்டு வந்திருக்கு. என்னமோ இது மடம் ஒன்றும் கிடையாது, இது கல்யாண மண்டபமும் கிடையாது. இங்கே வந்து அனாத ஆசிரமம் மாதிரி எல்லாரும் தங்குறதுக்கு. சரி உமாவுக்கு வீட்டுக்கு வந்த புது பொண்ணாச்சேன்னு சொல்லி தான் அங்கே கூப்பிட்டு வந்தேன். ரொம்ப வாய் பேசுகிறேன்னு வையி, அந்தளவு ஆத்தோட ஆத்தா அடிச்சுக்கிட்டு போன்னு சொல்லி ஜன்னல் வழியே வெளியே தூக்கி போட்டுருவேன். அப்புறம் அந்தளவு போக வேண்டியது தான். சரி சரி, வளர்ந்த ஆண்டி விடுங்க. எத்தே, நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க. அது கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாதது. இப்படி தான் சம்மந்தம் இல்லாமல் என்னத்தையாவது பேசும், கண்டுக்கிடாதீங்க. இல்ல அம்மா, நீ எங்க போனா இவ்வளவு நேரம்? எத்தே, உங்களுக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ண போனேன். பாருங்க, பிரியாணி ரெடியாக இருக்கு, வாங்க சாப்பிடலாம். எது பிரியாணியா? ஏதோ அவ தலையில வச்சிருக்காள் அதுவா? ஆமா, நல்லா சுட சுட இருந்துச்சு. இப்ப நல்லா குளிர்ந்து ஆறி போச்சு. எல்லாரும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு என்ன தூங்குங்க, வேற பசிக்கும்ல. பிள்ளைகள் இங்க பசிலே கிடந்து அந்த ஆள தூங்கிருச்சுவ. நீ எப்ப போனவ இப்ப வாரா? ஆமா, அந்த பிரியாணி இப்படியே திறந்து வச்சா கொண்டு வந்தா? ஆமா பெரிய பொண்ணு மாமியாரே, மூடிய தேடுனேன், கையில கிடைக்கல. அந்த அவசரத்துல அப்படியே தூக்கிட்டு வந்துட்டே பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் என்ன மழை தண்ணி பட்டிருக்கோம், அவ்வளவுதான். சுத்தமான தண்ணி தான், சாக்கடை தண்ணிலாம் எதுவும் கலக்கல. விளங்கிரும், இதுதான் பிரியாணியாக்கும். பட்டியே, நீங்க நினைக்க மாதிரி இல்ல, நல்ல டேஸ்டா இருந்தது. நான் 2-3 தட்டு தின்னேன். இப்ப என்ன விட்டா கூட நான் அந்த ஒரண்டா பிரியாணியும் தும்பேன். சரி, எல்லாருக்கும் பசிக்குமே அப்படின்னு நினைச்சுதான் விட்டுறேன். சாப்பிடுங்க. ஆமா, இவ வந்தாவ இப்படி திறந்து வச்சுக்கிட்டு மழை தண்ணியை கொண்டுகிட்டு வருவா. பிரியாணி மாதிரியா இருக்கும், சதன்னு கஞ்சி மாதிரிலாம் இருக்கும். எத்தே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஞ்சி பிழிஞ்சு தர மாதிரி பிரியாணியை பிழிஞ்சு தாரேன், சாப்பிடுங்க. சும்மா தண்ணி தானே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆமா பெரிய பொண்ணு மாமியாரே, ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா தைரியமா சாப்பிடலாம். நாங்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரியும். எம்மா, போற உயிர் அந்த ஆள பட்னிலே போட்டோமா, இல்லைன்னா ஆத்தோட போட்டோம். இந்த பிரியாணி எதுன்னு ஒன்றும் இந்த உயிர் போக வேண்டாம். ஆமா, அவ்வளோ அப்படியே படுத்து தூங்குங்க. காலையில விடிஞ்சப்பறம் மழை நின்றுச்சுன்னா உயிரோட இருந்தா போய் பார்ப்போம். அவங்க வீடுலாம் என்ன லட்சணத்துல கிடக்குன்னு. அவ்வளோ தூங்குங்க, அந்த அண்டவத்துக்கு வெளியே போட்டுட்டு. என்ன பெரிய பொண்ணு, இதுக்கான அண்டவை தலையில தூக்கிக்கிட்டு திரிஞ்சேன். ஒருத்தரும் பிரியாணி திங்களையே வாயில ஒரு வாய் படட்டுமேன்னு சொல்லி தூக்கிக்கிட்டு வந்தேன். யாருமே வேணாம், எல்லாரும் வேண்டாம் நீட்டாவே யாருமே அதை சீண்டல. அண்ணியண்டி, அதான் நான் தான் இருக்கேன்ல, நான் சாப்பிட்டுக்கிட்டீங்க. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, போய் தூங்குங்க. நான் அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு அண்டவை தண்ணியில கழுவி கவுத்திடுறேன். தின்னு நல்லா தின்னு. லொடுப்பாண்டி, நான் பிரியாணி சாப்பிட போறேன். பங்கு கேட்டு பின்னாடியே வந்துடாத. தின்னுட்டு சாவு பியாதியில புடுங்கட்டும். பிள்ளைகளுக்கு 2 பண்ணோ பிரெட்டோ வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு வராம இவ ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கா. எத்தே, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிக்கேன். அவன் அவ்வளோரையும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டையில் அங்கே ஒரு சர்ச்சில் வச்சுட்டு சாப்பாடுலாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அடக்கானா. அங்கே பண்ணுக்குன்னு ப்ரெட்டு ஏதாவது கிடச்சா கொண்டு வரானான்னு கேட்டு பார்க்கேன். கொண்டு வந்தானா அங்கேயும் கொண்டு வர சொல்லுவோம். அதை சொல்லலா, பசி உயிர் போகுது. ஒரு பொருளும் நாசம்க்கு, அவ்வளவு நாசமா போச்சு. ஆமா, காலையில போய் பார்த்தாதான் தெரியும் என்னென்ன பொருள் அடிச்சுட்டு போயிருக்கோ, என்னென்ன பொருள் வீட்டில் கிடக்க பொருளையாவது பத்திரப்படுத்தி ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கணும்.
கரண்டு மிஷினு பொருள் அவ்வளவு வேஸ்டா போயிருக்கும். ஆமா பாத்தியா சரசு, சரி எனக்காவது ஒரு யோசனை வந்தது இல்ல. உங்க வீட்டு சாமான் சட்டு வெள்ள முக்கியமான பொருளையாவது தூக்கி கொண்டு எங்க வீட்டு மாடியில போடுங்கன்னு சொன்னேன். இல்ல நிறைய ரூம் கிடக்குங்க, எனக்கும் அந்த ஓர்மையே இல்லை பார்த்துக்கங்க. பரவாயில்ல பத்திராளியக்கா, எங்களுக்கே ஞாபகம் இல்லையே. இல்லாட்டி நாங்களாவது ஏக்க இந்த பவரில் உங்கள் வீட்டில் வச்சுக்கிடியேன்னு கேட்டு கொண்டு வந்து போட்டிருப்போம்ல. அப்படியே வந்துட போகுதுன்னு நினச்சிட்டு நான் கூட மனசுக்குள்ளே ஒரு பக்கம் பக்குன்னு இருந்தாலும் அவ்வளோ தூரம் வந்தது இல்லைல்ல இது வரைக்கும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஊரை பார்த்து தானே இருக்கோம். இவ்வளோ நாள் நம்ம எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆற்று பக்கம் தான் நம்ம வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் வெளிலலாம் வந்த அப்புறம் தான் இந்த மேட்டு பக்கம் வந்து வீட்டை கட்டணும் அவ்வளோரும் இங்கே வந்து தான் இருக்கோம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொன்னாவ. அந்த வீடு இருந்த இடத்துல தான் இப்போ நம்ம தோட்டம் துறவுலாம் வச்சுருக்கோன்னு சொல்லி, அதனால் நமக்கு தெரியும் அந்த விஷயம்லாம். இப்போ அங்கே வந்த தண்ணி அந்த மேட்டுக்கு இங்கே வந்துட போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கேயும் தண்ணி வந்துருச்சு. அப்படியா? முன்னாடி ஆறு இருந்த இடத்துல தான் வீட்டெலாம் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுல்ல, நாங்கள் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இப்படி தண்ணி வந்து நான் பார்த்ததில்ல பத்துக்க லட்சுமி. ஆமாம், எனக்கு இந்த இவர் எங்கள் வீட்டுக்காரையே விட்டுட்டு போனதுக்கப்புறமா வீட்டுக்கு எங்கே போவேன்னு தெரியாமல் நாங்கள் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட இருந்துட்டு பற்றியில. அதனால் இந்த வீட்டிலே நான் இருந்துட்டதுனால பழையபடி பிறந்த ஊர்லேயே வந்து செட்டில் ஆகிட்டேன். அதனால் நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். அதான் நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். ஒரு நாளும் வந்தது இல்லையே, அப்படியே வந்துட போகுதுன்னு. ஆமாக்கா, எனக்கும் விஷயம் தெரியாதுல்ல, அதனால தான் நானும் அசால்ட்டாக இருந்துட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் பொருளை திக்கி இங்கே பத்திராளியக்கா வீட்லையாவது போட்டிருந்துருக்கலாம். இனிமே பேசி என்னாவ போகுது? எல்லாம் போனது தான். இனிமே நாளைக்கு காலையில் விடிஞ்சப்புறம் பார்த்துக்கிட வேண்டியது தான். செருப்பு மலை சாங்கு படிக்க சொன்னா நீ என்ன ஆத்தங்கர சாங் படிச்சுக்கிட்டு இருக்கா? கொண்டு விடுவேன் பத்துக்க. நீ அவுட்டு, வெளியோடு. ஆமா அவுட்டு, வெளியோடு. நாங்க 4 பேர் தான் அடுத்து. சும்மா இருங்கவே. சரி நான் வேற பாட்டு பாடுறேன். ஆத்தங்கரையும் மலையும் ஒண்ணுதான் நினைச்சிட்டேன். சரி அப்ப கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ள நீ சொல்லலன்னா அவுட்டு பத்துக்க. ஆமா 1 2 3. பூமாரி நான் இருத நீ வரும்போது நான் மறைவேனா, நீ வரும்போது நான் மறைவேனா, தரிகிடத்தா. இப்படியே பாடிக்கிட்டு கையில் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு தெருவா போ. கலெக்ஷன் ஆகுது நிறையா உள்ளோம், இல்லைன்னா 4 வீட்டு சோறாவது உள்ளோம். என்னதான் சின்ன பொண்ணு இப்படி கேவலப்படுத்திட்டா? வேற என்ன, பாட்டு லைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடணும். சும்மா இடையில பாடினா அந்த லைன்லாம் எப்படி ஒத்துக்கிட முடியும்? அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. நீ அவுட்டு, வெளியோடு. இவன் டக்குன்னு அந்த பாட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ண சொல்றா? நாங்களும் என்ன உங்களோட மதிய வீட்ல உட்கார்ந்து சன் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருப்போம். நாங்களும் அப்படியே ஜாலியா வெளிய சுத்துறாளவே. எங்களுக்கு அவ்வளவுலாம் பாட்டு தெரியாதுப்பா. அதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. இப்ப சோனி நீயுமா? ஆமா, விளையாட்டுன்னு வந்துட்டேன்னா சப்போர்ட்டுக்கு போட்டெல்லாம் கிடையாது. சரிசு பாவம், இந்த ஒரே ஒருக்கா மன்னிச்சு விட்டுறலாம். சந்தி அதான் நல்ல பிள்ளை. சந்தி அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் சொல்ல. அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைனே நான் பாடி விட்டுறேன். அப்பதான் இவ்வளவு சும்மா இருப்பாளுவே. விண்ணோடு மேல சத்தம் என்ன? ஞாபகம் வந்துருச்சு. மண்ணோட சின்ன தூரல் என்ன? எங்கே நீ சென்றாயோ இப்போதே வந்தாயோ, சொல்லாமல் வந்தது போல் நில்லாமல் போவாயோ, தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ, நீ வரும்போது நான் மறைவேனா, நீ வரும்போது நான் மறைவேனா, தரிகிடத்தா. இப்ப படிக்கன்னா அப்ப எனக்கு ஒரு பாயிண்ட். நக்கு போ. சந்தியாவுக்கு தான் அப்போ பாயிண்ட் கொடுக்கணும். அவள் தான் கண்டுபிடிச்சா. உனக்கு பாயிண்ட் எல்லாம் கிடையாது. வேணா விளாட்ட விட்டு தூக்காம வேணா வச்சுக்கிடியும், அவ்வளோதான். உனக்கு பாயிண்ட் எல்லாம் கிடையாதுப்பா. இந்த ரவுண்டுக்கு சொல்லிட்டேன். கேட்டுக்கிட்டியா? சரி, வேற வழி இல்ல. சரின்னு சொல்லிடுவோம். வேற நமக்கும் போர் அடிக்குது, தூங்க வேற வர மாட்டேங்குது, குளிரா இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே டைம் பாஸ் பண்ணனாதான் நமக்கும் நேரம் போகும். சரி, எனக்கு பாயிண்ட் எல்லாம் வேண்டாம். அடுத்து யாரு? நீ தானே பாடு. மலையே மலையே தூவும் மலையே, இது காதல் தானா? தனியே தனியே நனைந்தேன் மலையே, உன் மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல, தவியாய் தவியாய் தவித்தேன் மலையே. இல்லை என்ன சதீஷு, என்னைய பார்த்தா என்ன ஏமாத்திர மாதிரியா இருக்கு? நான்லாம் கரெக்டாக தான் பாடுவேன். என்ன இப்ப சந்தியா சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் லைனை பாடல,
அடுத்து 2வது லைனுக்கு போயிட்டா. மழை பாட்டுனதான் மழை லைனை மட்டும் 4 ஆளு பாடியாச்சு. ஃபர்ஸ்ட் லைனு விழியே விழியேன்னு வரும். இல்லையே இந்த பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் லைன் வேற என்னமுள்ள வரும். அப்படிலாம் இல்லை, மழை சாங்கு மழையில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் பாடணும், அவ்வளோதான். ஆள் அப்ப தப்பா பாடிட்டு தான் இப்படி நடிச்சிட்டு நடக்கு. என்னைய ஏமாத்த பாத்தியா சின்ன பொண்ணு? அப்பயே நான் மட்டும் மலர்ந்து வர லைன்ல ஆரம்பிச்சனா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து பாடணும்னு சொன்னா இப்போ நீ மட்டும் வேற லைன்ல இருந்து பாடுற. இதுக்கெல்லாம் அந்த பூ மாதிரி குலைக்க முண்டல. எனக்கு மட்டும் அவ்வளவு ஒண்ணு சேர்ந்து கோலாகலன்னு குலைச்சிட்டு நடப்பாவே. நாய் மாதிரி. இல்ல சதீஷ் அவ கரெக்ட்டா தான் பாடுறா. வேற எப்படி அவகிட்ட போய் நான் சண்டைக்கு போக முடியும்? இப்ப சின்ன பொண்ணு சதீஷ் சொல்றது சரிதான். நீ தப்பா தான் பாடிருக்கா. ஃபர்ஸ்ட் லைன் வேற வரும். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஏமாத்த பாத்துட்டல சின்ன பொண்ணு நீ. எனக்கே விபூதி அடிக்க பாத்துட்டல நீ. நான் ஒன்றும் விபூதியும் அடிக்க பார்க்கல, சந்தனமும் அடிக்க பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச லைனை நான் பாடினேன், அவ்வளோதான். என்னைய மட்டும் ஆட்டத்துல இருந்து அவுட் வெளிய போ நீங்க. இப்போ நீங்கலாம் மட்டும் தப்பு தப்பா பாடலாம். அத மட்டும் கண்டுக்கிட கூடாது என்ன? சாரில சதீஷ், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாத, ஒரு சின்ன மிஸ்டேக் தானே. இதுக்கெல்லாம் போயிட்டு யாராவது கேம் விட்டு வெளியே போக சொல்லுவாங்களா? சும்மா நடிக்காத. என்னைய மட்டும் வெளிய போங்க அவ்வளோ கத்துனாவ. உன்னைய மட்டும் ஒருத்தர் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்காவ. என்ன எல்லாரும் உங்க வீட்ல வந்து உட்கார்ந்து இருக்கறனால அப்படி சீன் போடுறியோ? சேச்சா சதீஷ், அப்படிலாம் இல்லைல்ல, நீ அப்படிலாம் நினைக்காத. இது கேம், ஜஸ்ட் கேம். அதுக்காண்டி சும்மா அப்படி பேசுறது தான். நீ அதுக்காண்டி தப்பாலாம் நினைக்காத என்ன? அது அந்த வய இருக்கட்டும். ஏ பிள்ளைகள அங்க என்ன சண்டைய போட்டுட்டு இருக்கியே? இல்லம்மா, சும்மா தான் நாங்க விளையாடிட்டு இருக்கோம். சரி, சண்டை போடாம விளையாடுங்க. சரிம்மா. பத்ராளி எங்க வந்துட்டீனா? என்னது இது? என்னென்னமோ கொண்டு வந்திருக்கீல்ல? இதெல்லாம் வாங்கி வைக்கி. எங்க என்னதுங்க இதெல்லாம்? வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட இல்ல அங்க சர்ச்சில் வச்சிருந்தோம்ல, அவங்களுக்கு சாப்பாடு பெட்ஷீட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நீ வீட்டுக்கும் கொண்டு வானியா, இவ எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அந்த கொஞ்சம் பெட்ஷீட்டு தண்ணி சாப்பாடு எல்லாம் இங்கேயும் வீட்டுக்கும் கொண்டுட்டு வந்தேன். சாப்பாடுன்னு சொல்லி பிரெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கிய? அங்கேயும் அவ்வளோருக்கும் பிரெட் தான் கொடுத்தீங்களாக்கா? இல்ல அங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், அது முடிஞ்சு போச்சு. அந்த உங்களுக்கு பிரெட் வாங்கிட்டு வந்தேன். சரி இப்போதைக்கு ராத்திரி சமாளிங்க அந்த பிரெட்டையும் தண்ணியும் வச்சு, வேற நாளைக்கு காலையில பாத்துக்கிடலாம். என்னங்க உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், வீட்டுக்கு வந்தையில இப்படி வேற பண்ண கொடுத்தா தண்ணி குடிக்க சொல்ல முடியும்? நீங்க சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னதுனாலதான் நானும் அசால்ட்டா சாப்பாடு செய்யாம இருந்துட்டேன். பத்ராணியக்கோ பரவாயில்லக்கோ, இந்த நேரத்துல அண்ணன் இதாவது கொண்டு வந்தாவல, அதுவே பெரிய விஷயம். சின்ன பிள்ளைகளுக்கு இதை ஒண்ணு கொடுத்து தண்ணியை கொடுத்தாலே போதும். அதை பாட்டுக்கு திட்டுட்டு எதுவுமே தூங்கும். ராத்திரி தானே பாத்துக்கிடலாம் விடிஞ்சப்பறம் எதா இருந்தாலும். போதும் லட்சுமி. ஆமாக்கா போதும். நீங்க ரொம்ப போட்டு இதெல்லாம் இது பண்ணிக்கிடாதீங்க. சரி அப்போ நீங்களும் போதுன்னு சொன்னா சரி, சமாளி பண்ணிக்கு ராத்திரிக்கு. நாளைக்கு காலையிலக்கு பாத்துக்கிடுவோம் என்னடே. சரிக்கா. எங்க அங்க பெரிய பொண்ணு வீட்லயும் அங்க நிறைய பேர் கிடக்காவ, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? அங்க கவினு கொண்டுட்டு போனான், அங்கே இந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்கான், பெட்ஷீட்டு பண்ணு தண்ணின்னு. அவன் அதை கொடுத்துட்டு மறுபடியும் நான் சர்ச்சு பக்கமே போறேன்னு சொன்னான். என்னையே நீங்க வராண்டா வீட்டுல இருங்க, இனிமே மழை வந்துட்டு நடக்கல வேண்டாம், வேற உங்களுக்கு குளிர் வந்து சளி கிளி பிடிச்சிக்கிடும், அதனால நீங்க இனிமே வராண்டான்னு சொல்லிட்டு இங்க விட்டுட்டு போயிட்டான். அவன் எப்ப மழையில நனைஞ்சுக்கிட்டா போறான்? இல்ல கார்ல தானே அவன் போறான். அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வருவான். சரி அதனால நான் இனிமே போக போறது இல்லை. நான் சாப்பிட்டுட்டேன், நீங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து கொடு, எல்லாரும் கொஞ்சம் பார்த்து படுத்துக்க சொல்லு, நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் எதா இருந்தாலும். சரிங்க, அப்ப நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிட்டேன் எல்லாரையும். சரி பத்ராடி. இந்த மனுஷனை சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொன்னா இதை கொண்டுட்டு வந்திருக்காரு. ஏக்கோ பரவாயில்லக்கோ, நீங்க போட்டு இதெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட்டுட்டு நடக்காதீங்க. பிள்ளைகளுக்கு இதை கொடுத்தா சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு கிடக்கும். ராத்திரி அவ்வளவு ஒன்றும் பெருசா சாப்பிடாதுவே. ஆமா, எங்க வீட்டு பிள்ளைலாம் அவ்வளவு பெருசா சாப்பிடாதுவே. எல்லாரும் இனி ஏமாத்த பாத்திய. நான் அந்த விளையாட்டுக்கு வரல, யாரும் விளையாடக்கூடாது. யாராவது விளையாடுனீங்கன்னா நான் விளையாட விட மாட்டேன். ஆட்டையை கெடுத்து விடுவேன். இடையில வந்து விளையாடுறோம்னு கத்திக்கிட்டே இருப்பேன் பாருங்க. இல்ல யார சதீஷ் இப்படி பண்றா? வேற என்ன, என்னைய மட்டும் எல்லாரும் ஏமாத்தி விளையாடுறாவ. வேற நானும் அப்படிதான் பண்ணுவேன். பிள்ளைகள அங்க வாங்க, சாப்பிட்டுட்டு போய் விளையாடுங்க. சாப்பாடா? என்ன சாப்பாடு? இந்த நேரத்துல உங்களுக்கு பிரியாணியா போடுவாவ? ஓடியாங்க, ஆளுக்கு ஒரு பண்ணை வாங்கி தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு தூங்குங்க. ஓ மை காட், பண்ணா? எவ்வளவு பசிச்சாலும் சீட்டு கடையில போய் பண்ணே திங்க முடியல. என்னைய போய் பண்ணை திங்க வைக்காங்களே. பசிச்சாலும் புள்ள திங்காது இந்த புலி. யாரில் அந்த புலி? இதா வந்துட்டேம்மா. வேற யாரு? நான் தான். கொட்டை எடுத்ததா எடுக்காததா? சின்ன பொண்ணு இஸ் வெரி பேட் கேர்ள். என்ன இவன் நம்மளை பார்த்து பேட் கேர்ள்னு சொல்லிட்டு போகிறான்? ஒரு காமெடியில் படத்தில் இப்படி தானே சொல்லுவாவே, கொட்டை எடுத்ததா எடுக்காததான்னு. அதை தானே நானும் இவங்கிட்ட கேட்டேன். புளியம்பழத்துலேருந்து கொட்டை எடுக்கும்போது கொட்டை எடுத்த புளியா கொட்டை எடுக்காத புளியான்னு கடையில் காப்பாங்க. அது மாதிரி தானே நானும் இவங்கிட்ட கேட்டேன். எதுக்கு இவன் குவாச்சிட்டு போனான்?
தம்பி இந்த பிரெட் தண்ணி பெட்ஷீட்னு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். இது இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணுமா? நாளைக்கு பாத்துக்கிடுவோம் எதா இருந்தாலும். கொண்டாங்களா ஒரு பண்ண திங்கட்டும். தின்னுட்டு மாத்திரை வேற போடணும். போட்டுட்டு படுத்தாதான் தூக்கம் வரும். ஐ பண்ணு பண்ணு பண்ணு, எனக்கு பிடிச்ச பண்ணு. குழந்தாண்டி தள்ளுங்க, எங்க அண்ணி ஆண்டிட்ட போய் வாங்க போட்டோம். ஏ அம்மா இடிச்சு தள்ளிக்கிட்டு என்ன நீ வாரா? அண்ணி ஆண்டி பிரெட்டை கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் தாரேன். இருமா, நீ இப்பதானே ஒரு 2 பிரியாணி தின்னுருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்ச மீதி இருந்தா உன்ட்ட தாரேன். நோ, எனக்கு தான் ஃபர்ஸ்ட். இங்க பாரு, அவ்வளோரும் குழப்பசியில இருக்காங்க. அவ்வளோரும் வேற உன்னைய கடிச்சு தின்னுபிடுவாங்க. நீ ஓரமா உட்காரு கொஞ்ச நேரம். லாஸ்ட்ல உனக்கு நிறைய தாரேன். அப்படியா? அப்ப லாஸ்ட்ல எனக்கு நிறைய தருவீங்களா? நிறைய தாரேன். லாஸ்ட்ல இருக்க அவ்வளவும் உனக்கு தான். அப்ப சரி, அப்ப சரி. 7 ஒடுக்கு பாண்டி, உன் பக்கம் எனக்கு தான் தரணும் சொல்லிட்டாமா.